திருமிகு காளியம்மாள், நீங்க தொடங்கணும் முதல் சுற்ற. அங்க என்ன எம்ஜிஆர் படமா ஓடிக்கிட்டு இருக்கு, விசில் அடிச்சு கை தட்டுறீங்க, மூடுங்கடா. நாம் தமிழரை பொறுத்தவரைக்கும் 2026 உங்களுக்கு என்ன சாதகமான அம்சம்? சைடுல சுஸ் பேங்க்ல ஒரு 50 கோடி பணம் தான். எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒரு கூட்டணி அமைத்து மக்களை சந்திக்கிறாங்க. தமிழர்களுக்கான நிலத்தில் தனித்த தமிழினமாக நாங்கள் நின்று கொண்டிருக்கோம். இங்க நிக்கிறியா? நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கசில போய் நில்லு. ஓகே பாஸ். நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், என்னை நம்பி. நாம் தமிழர் கட்சி தனித்தமிழ் ஈழம்தான் தீர்வு என்கிறது. ஆனால் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று நீங்கள் ஆதரவு கொடுத்தீர்கள். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. அப்ப அண்ணன் சீமான் அவர்கள் அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தார்னா, ஒரு ஆதரவை நாம திரட்ட வேண்டி இருக்குது என்று ஒரு காரணத்தை சொன்னார். ஒரு பண்ண வேணாம் சரி, எல்லா சரக்கு போட்டு மூடி குப்புறப்படுத்தும். எனக்கு முன்னால் பேசினவங்க சொன்னாங்க, பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தருகிறோம். எங்க மரியாதைக்குரிய அண்ணன் சபாபதி அவர்கள் சொன்னார், சபாபதி அவர்களுடைய மனைவி 1000 ரூபாய் வாங்கி ஒரு மாதத்தை ஓட்டி விடுவாரா? இந்த கேள்விக்கு அவரிடம் பதில் இருக்கிறதா? இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்ச கொண்டு விடுவேன். 1000 ரூபாய் மாதம் வாங்கித்தான் ஒரு நாளைக்கு 33 ரூபான்னு. இன்னொரு பக்கம் மாணவருக்கு 1000. ஏன் இப்ப உனக்கு எங்க வலிக்குது? ஒரு உண்மையிலேயே ஒரு ஆக சிறந்த ஒரு அறிவாளி ஒரு பசிக்கு மீனை கொடுப்பானா, மீன் பிடிக்க கற்று தருவானா? அறிவாளி கேக்குறாரு. ஏண்டா தற்கொலை முண்டங்களா, நமக்கு வந்து சேர வேண்டிய நலத்திட்டங்கள்டா. கிளம்பி வந்துட்டாங்க. அமர்த்திய சென்கிற ஒரு பொருளாதார நிபுணர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலக நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரீடம்னு சொன்னீங்கன்னா வெறும் ஃப்ரீடம் வச்சுட்டு நாக்கு வலிக்கிறதா? அதுக்கு மீனிங்கே கிடையாது. ஃப்ரீடம்னு சொன்னால் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கணும். என்ன கேப்பபிலிட்டி இருக்கணும்? அந்த ஃப்ரீடத்தை அடைவதற்கு உண்டான கேப்பபிலிட்டி இருக்கணும். கேப்பபிள் இல்லாமல் என்ன வெறும் ஃப்ரீடத்தை சொன்னீங்கன்னா வெறும் ஓட்டு போடுற மிஷின் ஆயிரும், அவ்வளோதான். இப்போ உத்தரப்பிரதேசில் தான் நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வெறும் ஓட்டு போகிறதுக்கு மட்டும் தான் அவன் வேணும். மற்றபடி அவன் ஃப்ரீடத்துக்கு என்ன கிடையாது, பொருள் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கவனுக்கு என்ன பொருள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிப்பதற்கு ஃப்ரீடம் இருக்கிறது, போகிறதுக்கு ஃப்ரீடம் இருக்கிறது, என்னது அடுத்து வேலை வாய்ப்பு வரும்போது அந்த வேலை வாய்ப்பை பெறுவதற்கு உண்டான ஃப்ரீடம் இருக்கிறது. அந்த கேப்பபிலிட்டி வந்ததுனால அந்த ஃப்ரீடம், அப்பதான் அந்த பொருள் வரும், இல்லாட்டி அந்த பொருளே வராது. மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள், மீனை கொடுக்காதீங்கன்னு அமர்த்தியா சென் என்ன சொல்றாருன்னா, மீன் பிடிக்க கற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அவன் உயிரோட இருக்கணும், அவனுக்கு மீன் கொடுக்கணும். 70 ஆண்டு காலமாக கற்றுக் கொடுக்கறீங்க. நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென் பேசுறார். அமர்த்தியா சென் அவர்கள் அந்த குறுகிய காலத்திற்காக சொல்லியிருப்பாங்க. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க, முட்டா பயல. மீன் பிடிக்க கத்து தான் கொடுக்கிறோம். நம்முடைய 50 ஆண்டு காலத்திற்கு மேலான கல்வி முறை என்பது கடைநிலையில் இருப்பவனுக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டவனுக்கும் கல்வி மறுக்கப்பட்டவனுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கிற மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கிற கொள்கைதான். எத்தனை வருஷம் கத்து கொடுப்பீங்க? 2000 ஆண்டு கால போராட்டம் சார், 50 வருஷத்துல தீக்கணும்னு சொல்றீங்க நீங்க. இதுதான் அவங்க சமூக நீதியா? எங்க உரிமைகள் தான் என்னோட சுயநலம். எங்க ஜனங்க ஒன்றும் ஆடுங்க இல்ல, யார் வேணும்னாலும் பலி கொடுக்கறதுக்கு. நமது அக்கா பிசிறு, அப்புறம் என்னது பிசிறுனா பிசிறு பேரா? காளியம்மாள். காளியம்மாள். டேய், என்ன கலாய்க்கிறதே உனக்கு பொழப்பா போச்சு. என்ன ஷார்ப்பு குட்டி பையா, நான் உன்னை கலாய்க்காம யாரு கலாய்ப்பா? இப்போ உரிமை தொகை 1000 ரூபாயா இருக்கட்டும், அல்லது அரசு பள்ளிகளில் படிச்சுட்டு தமிழ் புதல்வன், இதையெல்லாம் கொடுத்து தான் அக்கா கேட்குறாங்க. இதெல்லாம் கொடுக்க கூடாது அவங்களுக்கு. ஏன்னாக்கா மீனை கொடுக்க கூடாது, மீன் பிடிக்க கத்து தான் கொடுக்கணுமே தவிர நீங்க பணம் கொடுக்க கூடாது அவங்களுக்கு அப்படின்னு அவர்களுக்கு போகிற அந்த தொகைக்கு எதிராக அக்கா வன்மத்தை கக்கிருக்கு. சார் இவனை என்ன பண்ண சார்? இப்ப அதனால மீன் கொடுக்க கூடாது, மீன் பிடிக்க கத்து தான் கொடுக்கணும் அப்படின்னு அக்கா சொல்ற ஸ்டேட்மெண்ட் இப்ப நான் ஏத்துக்கிறேன். அப்ப நமக்கு மட்டும் சொல்ற அந்த அக்கா அதுவும் ஃபாலோ பண்ணணும்ல, அந்த கட்சியும் ஃபாலோ பண்ணணும்ல. அதனால இனிமே அந்த கட்சிக்கு யாரும் மீன் கொடுக்காதீங்க, மீன் பிடிக்க கத்து கொடுங்க. புரியலையா? திறநிதி கொடுக்காதீங்க. என்னையா பேசிக்கிட்டு இருக்க? 3 வேளை சோத்துக்கு உழ வச்சிட்டு போயிடாதயா? நீங்க பணம் கொடுக்கறதுங்கிறது மீன் கொடுக்கறது, அதான் அக்கா சொல்றாங்க. பணத்தை கொடுக்காதீங்க, பணம் கொடுக்கறதுங்கிறது மீன் கொடுக்கறதுங்கிறாங்க. மீன் பிடி கத்து கொடுங்கன்றாங்க. அதே மாதிரி நீங்களும் திறநிதி கொடுத்து அக்காவை அசிங்கப்படுத்தாதீங்க, அவ்வளவுதான். எத்தனை வருஷம் அப்படி கொடுத்துட்டு இருப்பீங்க நீங்க? சரி கொடுக்குறீங்க, ஓகே. எத்தனை வருஷம் கொடுப்பீங்க நீங்க? இது ஓட்டுக்காக செய்யறது இல்லையா? இப்ப நாம திருப்பி அக்கௌண்ட கேட்போம், எத்தனை வருஷத்துக்கு தான் நீங்க திறநிதி வாங்கிட்டு இருப்பீங்கக்கா? இதெல்லாம் ஒரு பொழப்பா? 7000 கோடி உங்கள் கைகளில் இருக்கிறது என்றால், ஒரு வட்டம் இருக்கிறது, ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு உட்பட்ட ஒரு வட்டம் இருக்கிறது, அல்லது ஒரு ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கிறதுன்னா அங்க நிலம் வளம் சார்ந்த குறு தொழில்களை உருவாக்கி ஒரு நாளொன்றுக்கு 500 ரூபாய் உழைப்பிற்கேற்ற சம்பளம் கொடுப்பது சரியா? அல்லது 1000 ரூபாய்
ஓட்டுக்கான முன்படமாக லஞ்சம் கொடுப்பது சரி. ஆளுதான் ஆன மாதிரி வளர்ந்துருக்க, அறிவு பூன அளவுக்கு கூட இல்ல. இங்கதான் அக்கா நம்மள்ட்ட வசமா சிக்குது. இப்படி மாட்டிக்கிட்டீங்களே? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. அப்ப இலவசமா கொடுக்காதீங்க, ஒரு வேலையை வாங்கிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், மீனவர்கள் பத்தி நான் இப்ப கொஞ்சம் பேசி ஆகணும். மீனவர்களுக்கு வந்து இந்த மீன்பிடி தடை காலம்னு ஒன்று இருக்கும். மீன் பிடிக்க கத்துக் கொடுங்கள், மீனை கொடுக்காதீர்கள்னு அக்காவோ அண்ணனை மேடை போட்டு பேசினாக்க செவுட்டோட சேர்த்து போவாங்க. இந்த மாதிரி மீனவர்களுக்கு நீங்க வந்து 40% ஃபைபர் போட்டு ஆழ்கடல் போட்டுக்கு வந்து கொடுக்குறீங்கல்ல, அதை நீங்க மீன் பிடிக்க கத்து கொடுங்க. மீனை நீங்க எதுக்கு கொடுக்குறீங்க? நாங்கன்னா போட்டு வாங்க பக்கத்துல வரலாம் நாங்கள் அப்படி மேடையை போட்டு பேச கல்லால கண்ட இடத்துல அடிப்பாங்க. இந்த 1000 ரூபாய் கொடுப்பதற்கான பதில நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். எங்க அண்ணன் அறிவாளியா இல்லையான்னு தமிழ்நாட்டுல இல்ல உலகத்துல இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தன் முட்டா பீஸ், இன்னொருத்தன் முரட்டு பீஸ். நான் ஒன்றை சொல்லுகிறேன், இந்த 1000 ரூபாய் பணத்தை விமர்சிக்கணும் அப்படின்றது இல்ல. அப்புறம் என்ன நீங்க வந்த அக்கா சொல்ற முழுக்க உண்மை நம்புறீங்களா? நீங்க சொல்லிருக்காங்க எவ்வளவு பொய் புழுது இந்த அக்கா. அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? உப்பு தண்ணில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் மாறிடும். எங்களுக்கான ஒரு எண்ணம்னா இந்த 1000 ரூபாய் காசு எங்க இருந்து வருது? கடலுக்குள்ள கொப்ப நண்டு வரைக்கும் தின்னுட்டு இருப்பான், அவன்கிட்ட கேடு பதில் சொல்லுவான். எல்லா மாநிலங்களுக்கும் நிதி கொடுக்கக்கூடிய ஒன்றிய அரசு, குறிப்பாக வட மாநிலங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒன்றிய அரசு, தமிழ்நாடு எது கேட்டாலும் தர மறுக்கிறது. மயிலே இறகு போடல போட மாட்டீங்கடா, நீங்கெல்லாம் புடிச்சு கால் எடுக்கல வச்சு அமுக்கி புடுங்கறதானே நீங்க திருந்துவீங்க. தமிழ்நாடு போல் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கிற, சமூக நீதிக்கு முன்னுரிமை கொடுக்கிற, மொழி உரிமைக்கு முன்னுரிமை கொடுக்கிற, மாநில தன்னாட்சிக்கு முன்னுரிமை கொடுக்கிற, அந்த கொள்கையை விடாப்பிடியாக பேசுகிற, அதில் உறுதியாக நிற்கிற ஒரே ஒரு மாநிலத்தை காட்டுங்க, தாராளமா விவாதிக்கலாம். பாஜகவுடைய இந்த 10 ஆண்டுகள்ல கொடுத்திருக்கிறது 2,88,000 கோடி டெவல்யூஷன் வரி கொடுத்திருக்கோம் தமிழ்நாட்டுக்கு. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. 2004 டீ 2 ரூபா, 2004 டீ 2 ரூபா, இதுல டீ 12 ரூபா. இப்படி இந்திய பொருளாதாரம் சிக்கி செதஞ்சி சின்னாபின்னமாகி சிதிலமடைஞ்சு கிடக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம ஓசிய டீ குடிக்கிறவங்க தாயா. அடுத்தது அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிராண்ட் அண்ட் எய்ட் சொன்னார். அரசு கொடுத்திருக்குன்னு சொல்லுங்க. மோடி சாருடைய சொந்த பணமா? இதுல யாருடைய பணம்? இவங்களுடைய பணம். நாலு பூரா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஏழைங்களோட பணம். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி மக்களை வஞ்சிக்கவில்லை, மக்களுக்கான திட்டங்களை கொடுக்கிறது, முடிந்த மட்டும் போராடி கொடுக்கிறது. ஆனால் பாஜக திட்டமிட்டை தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது, தமிழ்நாடு கேட்கிற நிதியை தர மறுக்கிறது, தமிழ்நாடு எதிர்த்து கேள்வி கேட்டால் கூட தனியா கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வைத்து வீடியோ எடுத்து வெளியிடுகிறது. எதுக்குங்க அதான் சர்வத்தையும் அடக்கிட்டீங்க, மறுபடியும் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி எதுக்கு பெல்ட் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க? நீட்டு விலக்குல கூட பாஜக தான் திட்டமிட்டு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது. உயிரே போனாலும் நீட்டு விலக்கு தரமாட்டேன்னு சொல்றாரு. கிடையவே கிடையாது. ஒரு நிமிஷம் அந்த வீடியோ போட்டு காட்டுங்க, அந்த வீடியோ போட்டு காட்டுங்க. உயிரே போனாலும் நீட்டை மட்டும் எடுக்க மாட்டோம். அப்படி நீட்டை எடுத்துதான் நாங்க அரசியல் இருக்க வேண்டும் என்றால் அந்த மாதிரி அரசியல் நாங்க இருக்க போறது கிடையாது. கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ? ஒரே ஒரு துறை மட்டும் 45,000 கோடியில இருந்து 50,000 கோடியாக உயர்த்துவதற்கு ஒரு துறை இருக்கு. அது துறைக்கு பேர் என்ன தெரியுங்களா? மது விலக்கு துறை. ஆனா மது விற்பனை துறை. அது பேரை தயவு செஞ்சு மாத்துங்க. இப்ப நம்ம இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்ப இது வேண்டாம்டா, நீ ரெமி மார்ட்டின் இந்த கொடுத்து ரெமி மார்ட்டின் அடுத்த முறை வேண்டாம் சார். தேங்க்யூ சார். ஓப்பன்லாம் பண்ணி முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ஒருத்தர் வேணும்னு கேட்டாரு, அதான் அது 10,000 வரும்னு சொல்லிட்டேன், அது தெரியாம. அதே மாதிரி ஒருத்தர் வேணும்னு கேட்டாரு, அதான் அது 10,000 வரும்னு சொல்லிட்டேன், அது தெரியாம. தம்பி நீ ஒரு விஸ்கி கொடுத்துல, அது போட்டோ எடுத்து அனுப்பிவிட. என்ன பிராண்ட்? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. என்னிடத்துல ஒண்ணு செய்தி இல்ல. உங்களுக்கு ஏதாவது செய்தி தேவைப்படுது கேட்கணும்னா கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நன்றி, வணக்கம். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.